everyone, I am Grace and I'm so happy to be meeting you all today through this வீடியோ. ஓகே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ட்விச்சிங்ன்றத பத்தி பார்க்க போறோம். ட்விச்சிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு சடன் ஜர்க், அந்த ஒரு பேசிக்கிட்டே இருக்கும்போது நார்மலா காமா பேசிக்கிட்டே இருக்குங்க, சடனா ஒரு ஜர்க் எங்க இருந்து வருதுன்னே தெரியாதுங்க. ஒரு மாதிரி ஒரு மூமெண்ட் உங்களுக்குள்ள ஏற்படும். சில டைம் நம்மளுக்கு இந்த கண்ணு கிட்ட வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும், இந்த உதடு கிட்ட இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை குறித்து தான் நான் பேச போறேன். நீங்க நினைக்கலாம், நீ என்ன டாக்டரா இதை பத்தி பேசுறீங்கன்னா? கண்டிப்பா டாக்டர் இல்லை, பட் இந்த ஒரு ட்விச்சிங் இந்த விஷயத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றத பத்தி தான் நான் பேச போறேன். ஓகே, ஸோ பிஃபோர் தட் லெட் அஸ் ஆல் ப்ரே. Jesus, we thank you for this beautiful day, Father God. ஆண்டவரே, இப்பொழுது கூட ராஜா இந்த ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்ததற்காக நன்றி. இன்றைக்கு நாங்க பேச போற டாபிக், Lord, I pray that it should, Father Lord, impact each and everyone who's watching it, because Father, you have delivered me and I believe you're going to deliver each and everybody who's watching, Lord. In Jesus' name I pray, amen. Amen. So before we go, we have prayed and I just want to give you a short intro about me. I'm Carolina Grace, and this Grace Called Me YouTube channel is all about how God's grace, as you know, has called me, has retrieved me, has restored me, has given me a second chance, and also how God's grace disciplines me. This video is this channel is going to be completely about God's doing in my life. Okay, and you know, I'm so grateful to God that I get to do this, so that, you know, I can share every experience that He's done in my life to you. So this is going to be a place where I'm going to share my things with you and you're going to share your experiences with me, and we're going to encourage each other in Christ. Okay, so today let's go into the actual topic, and it is about twitching பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் ட்விச்சிங் அப்படின்னா, நான் சொன்னது போல அந்த சடன் மூமெண்ட், சடன் ஜோக்ஸ். ஓகே, நீங்க நார்மலா தான் பேசிக்கிட்டே இருப்பீங்க, இல்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட், இல்ல நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற போது ஒரு மூமெண்ட், அது எங்க இருந்து வருதுன்னே தெரியுது, இந்த மாதிரிதான் ஜோக் ஆகும். எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, அது வரும். கரெக்டா? So ஒரு விஷயங்க, God has created this body and this body actually speaks to us. Okay, இந்த உடம்பை ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காருல, இந்த உடம்பு நம்ம கிட்ட பேசும். It signals us. If something is not okay in your body, that will signal you. Okay, உங்க உடம்புல இப்போ for example உங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்குன்னா, உங்க உடம்பு உங்களுக்கு எப்படி காட்டி கொடுக்குது? ஜுரம், அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு ஹீட் வேவ்ஸ் மாதிரி அந்த சூடு உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபீவர் இருக்குன்னு தெரியும். இல்ல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வலினா அந்த தலை வலிக்கும், நம்மளுக்கு the head will start acting weird. இல்ல இதே வாமிட் வருதுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? we will start throwing up. அது ஒரு physical sign. அதே மாதிரிதான் இந்த ட்விச்சிங்கிறது கூட, it is a physical sign that the body is signaling you something. நான் இதை பத்தி ரொம்ப கூகுள்லாம் பண்ணி பார்த்தேன். as I said, I'm not a doctor. பட் ஐ had this experience. எப்படின்னா, நான் நார்மலா இருப்பேன், சடனா ஐ கீப் ட்விச்சிங். சில டைம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ட்விச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஜர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒண்ணுமே இருக்காது. சில பேர் வந்து கிரேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு அந்த ஒரு ஜர்க் வரும். இல்ல நார்மலா என் ஹஸ்பண்டோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஜர்க் வரும். சில டைம் அது அப்படியே ரிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்படியே டக் 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 டக்னு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து ஸோ ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ காட் இரிட்டேட்டட், ஐ காட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஐம் திங்கிங் வாட் இட் இஸ், அண்ட் ஐ ஸ்டார்டட் கூகுளிங், இஸ் இட் நார்மல், இஸ் சம்திங் ராங் வித் மீ? ஆஸ் யூஷுவல் ஐம் கூகுளிங். ஸோ கூகுள் பண்ணும்போது இட்ஸ் நத்திங், இட்ஸ் வெரி நார்மல் அப்படின்றதா இருந்தது. ஓகே, இட் இஸ் நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் அப்படின்றது. ஓகே, இது எதுவும் இல்லை போலே அப்படின்ட்டு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு என்ன கொஞ்சம் இதுவா இருந்ததுதான், இவ்வளவு வருஷமா எனக்கு இல்லாதது ஏன் சடனா இப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான், அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் படிக்கும் போது என்னதுன்னா, அதுக்கு நிறைய பேர் இருக்குங்க. அந்த ஐ ட்விச்சிங்க்லாம் வந்து மயோகீமியா அப்படின்னு இருக்கு, அந்த ஹோல் பாடிக்கு வந்து மயோக்ளோனிஸ் அப்படின்ற மாதிரி பேர் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்டு தி யூனோ மெடிக்கல் டேர்ம்ஸ், பட் நான் அப்படியே ஒரு கொலோக்கியலா ஒரு லேமேனா நான் பேசுறேன். என்னன்னா வந்து, ஸோ ஐ ட்விச்சும் எனக்கு ஆக ஆரம்பிச்சுது, பாடி ட்விச்சிங்கும் எனக்கு ஆக ஆரம்பிச்சுது. ஐம் திங்கிங், இது வரைக்கும் எனக்கு இல்லையே, சடனா இப்பெல்லாம் இருக்கும்போது ஐ ஸ்டார்டட் டிகிங் டீப், ஐ ஸ்டார்டட் ரிசர்ச்சிங் அபவுட் இட் மோர்.
this is not a very dangerous thing, but இது எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம் it can be very normal, சில டைம் your body is just indicating that you are under stress. Okay, it might be physical stress or it can be mental stress. Okay, so when I was thinking about it, yeah, that those were the time when I was physically and mentally stressed. ஓகேவா, எனக்கு இந்த ட்விச்சிங் வர நேரம் எப்படி இருந்ததுன்னா, நான் பிசிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன், மென்டலியாவும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன். அண்ட் இது வந்து டிப்ரெஷன் லெவலுக்குலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மல் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து எனக்கு because I was stressed, my body started reacting towards it. It's not a big deal, but still நம்மளுக்கு முன்னாடியே நம்ம உடம்பு காட்டி கொடுக்குன்னா நம்ம அந்த சின்னதுலேயே கிள்ளி போட்டுடலாம்ல பெருசாகிற வரைக்கும். ஸோ I got to know that I'm stressed. So other reasons why twitching எனக்கு வந்து stress and anxiety. So what other reason என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் over consumption of alcohol, over consumption of caffeine, and இந்த ஐ twitchingல ரொம்ப ஸ்க்ரீன் பார்க்கறதுனால, ஸோ எனக்கு அந்த ஸ்க்ரீன் டைமும் அதிகம் தான் அந்த நேரத்தில். ஓகே, ஸோ because I was stressed, I used to watch a lot, I used to spend a lot of time on watching videos and all of that. So my eyes already பாருங்க, நான் பெரிய கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன், my eyes are already they're not in their best shape. So நான் இதுவும் பண்றதால என் கண்ணு அப்படியே ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே, லைக் ரொம்பலாம் இல்லை, it will be very minute. Okay, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதர் ரீசன்ஸ் ஆர் லைக் திஸ். ஓகே, ஒழுங்கான ஃபுட்டு சாப்பிடாம போறதுனால கூட யுவர் பாடி மைட் பி இண்டிகேட்டிங் தட் யுவர் பாடி இஸ் நாட் ரிசீவிங் ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. நான் வந்து as I said, I'm just going to share what happened with me. So I got to know because of stress, this episodes are happening in my life, are happening to me அப்படின்றது, twitching episode are happening to meன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். So what did I do about it அப்படின்றப்போ, இதை பார்த்துட்டு ஐயோ நான் என்ன இவ்வளோ வீக்கா, நான் என்ன இவ்வளோ ஆங்ஷியஸ் ஆறேனா, இது வரைக்கும் எனக்கு ஆகலையே, சடனா இப்பெல்லாம் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் வென் ஐ ஸ்டார்டட் டிக்ளேரிங் ஓவர் மை செல்ஃப் இன் ஃபெய்த் ஓவர் கிரைஸ்ட் ஜீசஸ், சேயிங் I am not weak. நான் இப்படிதான் நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன். I used to say to the Lord, like, Esappa, I'm not that weak. I am your child, I'm not that weak. Why is stress bothering so much? Okay, என்ன நான் அவ்வளோ பாதர் பண்ணுது, நான் ஆங்ஷியஸ் ஆகுறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட I started having a raw conversation. I didn't fast, I didn't go like sit and pray, அப்படிலாம் இல்லை. I just kept having a very normal conversation with God, saying, Lord, I'm not that weak. Lord, I'm not that stressed. Lord, I'm not an anxious person. Lord, deliver me from this. இப்போ நீங்க யோசிக்கலாம், இது சின்ன விஷயம் சொல்றியே, இதுக்கு ஒரு டெலிவரன்ஸ் தேவை அப்படின்னா, நான் அதை வந்து அந்த சின்னதுலே டீல் பண்ணலன்னா நான் அதை வளர விட்டுடுவேன், அது என்ன வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். பைபிள் வசனம் என்ன சொல்லுது? காஸ்ட் யுவர் பர்டன்ஸ் அன்டு மீ அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுது. யார் சொல்றா? ஏசப்பா சொல்றாரு. நம்ம பர்டன்டா இருக்கும்போது அந்த பர்டன் எல்லாம் தேவனுக்கு இடத்துல கொடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்னோட பேர்டன், வாட் எவர் மை பேர்டன் மைட் பி, நான் அதை கொடுக்காததுனால மை பாடி ஸ்டார்ட் ரியாக்டிங். நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு விஷயம் எனக்கு பாதர் பண்ணது, இவ்வளோ வருஷம் எனக்கு ஆகாதது ஏன் இப்போ ஆகுது. அப்புறம் தான் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இயர்ஸ் பேக் வந்து இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல வந்து எனக்கு அப்படி ஆயிருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்பதான் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு. ரொம்பலாம் இல்லைங்க, லைட்டா அந்த ஒரு ஜோக் அது எனக்கு ஆஃபன்டா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ தாட், ஓகே, திஸ் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு டீல் வித். டெய்லி நான் எனக்கு ஞாபகம் வரப்போதெல்லாம் யூஸ் டு சே, லார்ட், ஐ எம் நாட் வீக், லார்ட் யூ டெலிவர் மீ. நான் இவ்வளவு வீக் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான்லாம் டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டேன். ஐ ஸ்டார்டட் டிக்ளேரிங் இட் ஓவர் மை செல்ஃப் அண்ட் ஐ திங்க் காட் ஹர்ட் மீ. அண்ட் ஒரு பாயிண்ட்க்கு மேல ஆல் ஆஃப் சடன் இந்த ரேஞ்சுக்கு இருந்தது, அப்படியே எனக்கு அந்த ட்விச்சிங்ன்றதே இல்லாம போச்சு. இப்போ கூட என்னைக்காச்சும் நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் பர்ன்ட் அவுட் ஸ்டேட் ஆகுறப்போ, மேபி பிசிக்கலி ஆர் மென்டலி, எனக்கு அது மேபி ரொம்ப ரேரா நடக்குமே தவிர, பட் ஒரு பாயிண்ட்ல சொன்னால என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ற அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு நடக்கிறதே நின்று போயிடுச்சு. ஓகே, நான் இன்னைக்கு ஏன் இதை மெயினா அதை டீல் பண்ணனா, இப்போ நான் நிறைய பேரை பாக்குறேன், என்ன சுத்தியே நான் நிறைய பேரை பாக்குறேன், அவங்க they keep twitching and I'll be like, I just ask, are you stressed அப்படின்னா, I think there's a lot going in my mind அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ நான் இதை நான் சொல்லுவேன். So they would expect pray பண்ண உடனே முடிஞ்சிருமா? நான் இல்ல, நான் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணேன், I started having a raw conversation. God,
this is bothering me. God, I'm not weak. God, deliver me from this. Lord, நான் இந்த மாதிரி ட்விச் ஆகக்கூடாது, எனக்கு இப்படி ஆகக்கூடாது, இது ரொம்ப பெரிய விஷயத்துக்கு இழுத்து போறதுக்கு முன்னாடியே ஏசப்பா நான் ஹீல் பண்ணிடுங்க. எனக்கு வந்து I don't want to be that week அப்படின்ட்டு. இன்னைக்கு கூட ஏன் நான் that week அப்படின்னு சொல்றேன்னா, God has created us and he has given us the power through the Holy Spirit. கரெக்டா? நம்மளுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு, அவர் நம்மளுக்கு பலன் கொடுத்திருக்காரு. Acts 1:8 பார்த்தோம்னா when we receive the Holy Spirit we receive power அப்படின்னு இருக்கு. So we have the power to not be stressful. இன்னைக்கு நம்மளுக்கு பவர் எதுக்கெல்லாம் தேவையோ இல்லையோங்க, we need the power of the Holy Spirit. We need that divine power to not be stressful. We need the divine power to not be anxious. So even today, if you are in a stressful state, if you are going through anxiety, or if you are going through some kind of burden and அதை யாருக்கிட்டே சொல்லவும் இல்லை மெல்லவும் இல்லைன்னா, you have the best friend, you have the amazing friend whom you can rely and he will do the needful. அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. நான் பெருசாலாம் ப்ரே பண்ணல. நான் சொன்ன போல I was just sharing to the Lord, saying, Lord, I don't want to be like this. I think I'm stressed. Deal with me. Deal with me. I just said, Lord, deal with me. என் கூட நீங்க டீல் பண்ணுங்க, என்ன நீங்க வந்து சரியாக்குங்களேன். I feel something is wrong, என்ன சரியாக்குங்களேன். And by God's grace, I've not been twitching like I used to be. I've not been having those jerks like I used to be. Iniki, if your body is signaling you about something, about some kind of stress, or இப்போ நான் சொன்னது போல சில பேருக்கு கெஃபைன் நிறைய குடிக்கிறதுனால இந்த மாதிரி சிக்னல்ஸ் இருக்கலாம். அப்போ கெஃபைன் கம்மி பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் குடிக்கிறதுனால ஆல்கஹால் கம்மி பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். ஆல்கஹாலை சுத்தமா நிறுத்திடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத காரியம். ஸோ இந்த மாதிரி if your body is signaling you, respond to it. How do you respond to it? You will take it to the Lord in prayer and you will let the Lord deal with you, and also you will do the needed action for it. இப்போ நான் சொன்னது போல என்னோட விஷயத்துல என்ன அந்த நீடட் ஆக்ஷன்னா, ஐ ஹேட் டு காஸ்ட் மை பர்டன்ஸ் டு த லார்ட். இப்போ அந்த காஃபி விஷயம் வந்ததுன்னா காஃபியை கம்மி பண்ண வேண்டியது. ஆல்கஹால் விஷயம்னா ஆல்கஹாலை தூக்கி குப்பையில போட்டு இனிமேல் அது பக்கம் கூட திரும்ப இருக்கணும். இப்போ ஸ்க்ரீன் டைம்னால அதிக ஐலெட் ட்விச்சிங்னா அதுக்கு நம்ம என்ன ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள்ல நம்ம உடனே ஸ்விஃப்டா இருக்கணும். இப்போவே உங்களுக்கு இது காட்டுதுன்னா உடனே அதை வந்து ட்ரீட் பண்ணிடுங்க. ஹவு டு யூ ட்ரீட்? through the Lord. இல்ல இப்போ நான் சொன்னதை காட்டிலும் ஒரு வேளை if you have exceeded the case அப்படின்னா go visit a doctor. If the Lord is leading you, please go visit a doctor and the doctor will definitely help you. Okay, so ஏன் இன்னைக்கு இந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், சின்ன விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ், பெரிய விஷயத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அதான் நான் சொல்றது போல the Holy Spirit is within us and the Holy Spirit will give us the power to not be stressful. The peace of the Lord will prevail in us. நமக்குள்ள அவரோட சமாதானம் ரெஸ்ட் ஆகப்படும். ஓகேவா? ஸோ இப்பொழுது கூட I'm going to read a verse from Philippians 4:8. Let us all read it together. ஓகேவா? Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are pure, whatever things are lovely, whatever things are of good report, if there is any virtue and if there is anything praiseworthy, meditate on these things. Okay, நம்மளோட மைண்ட்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய பர்டன், நிறைய ஓவர் திங்கிங் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும்ல, அதெல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம எந்த மாதிரி காரியங்கள்ல மெடிடேட் பண்ணா, இந்த மாதிரி காரியங்களை நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எந்த மாதிரி காரியங்கள்? வாட் எவர் திங்ஸ் தட் ஆர் ட்ரூ யாரு? ஜீசஸ். வாட் எவர் திங்ஸ் ஆர் நோபல், அந்த மாதிரி காரியங்களை யோசிக்கணும். வாட் எவர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட், அதை யோசிக்கணும். வாட் எவர் திங்ஸ் ஆர் பியூர், அந்த காரியங்களை யோசிக்கணும். வாட் எவர் திங்ஸ் ஆர் லவ்லி, வாட் எவர் திங்ஸ் ஆர் ஆஃப் குட் ரிப்போர்ட், இஃப் தேர் இஸ் எனி வர்ச்சியூ அண்ட் இஃப் தேர் இஸ் எனிதிங் பிரேஸ்வர்தி, meditate on these things. So நம்ம மைண்ட ஃபுல்லா நம்ம இந்த காரியங்களால நிரப்பிட்டோம்னா எந்த ஒரு நெகட்டிவ்னஸும் நம்மள பாதர் பண்ணாது. அதே சாப்டர்ல தான் நீங்க வந்து the very well known verse இருக்கு, Philippians 4:6. Be anxious for nothing but everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God, and the peace of God which surpasses all understanding will guard your hearts and minds through Jesus. So the peace of God which surpasses all understanding, புத்திக்கு எட்டாத சமாதானம் என்ன பண்ணும்? நம்மளோட இருதயத்தையும் நம்மளோட சிந்தையையும்
காட் பண்ணும், அது வந்து பாதுகாக்கும் ஏசப்பாக்குள்ள. So be anxious for nothing. What is bothering you my dear? What is bothering you? Give it to Jesus. அவரால ஹேண்டில் பண்ண முடியாதா? நீங்க தேவன் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஜாலியா உங்க லைஃப் லீட் பண்ணுங்க. The Lord will handle it for you. Yeah, there are going to be times where it's going to be really really difficult, but the Lord, if the Lord has decided to handle it for you, he's going to handle it for you. All you have to do is to chill and praise him in the presence of the Lord. Okay, let us all pray right now. Jesus, I thank you for this day, Father God. அப்பா இப்பொழுது கூட இந்த ஒரு காரியத்தை பத்தி எங்க கூட பேசினதுக்காக நன்றி. Lord, I pray for my brothers and sisters, Lord, whoever is facing whatever that they are going through, that is making them stressful, that is making them so burdened, that is making them anxious, oh Lord Father, I pray in your name that they will be delivered from it, Lord. Lord, give them the peace that they need, Lord. Give them your peace, oh Father, Appa. Lord, I pray that the heavenly peace will rest upon them, Jesus. In your name I pray, God. In your name alone I pray, Father, Lord. In Jesus' name, amen. So இனிமே நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். நீங்க எல்லாத்தையும் ஆண்டவரோட பாதத்துல வைங்க. இனிமே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் வரும்போது, you know what to do. All you have to do is to take it to the Lord in prayer. If your body is signaling, respond to it. Take it to the Lord and he will deal with you. He's a very good God. He will do amazing things for you. God bless. Have a great day.